வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பட்டாம்பூச்சியால் வந்த மரணம், ஆன்லைன் சேலஞ்ச் உயிரை எடுத்த பரிதாபம், உஷாராகும் இளைஞர்களே. அரசு பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆன்லைன் சேலஞ்சுக்காக பட்டாம்பூச்சிகளை கொன்று அதனை தண்ணீருடன் அரைத்து ஊசியாக செலுத்தி கொண்டு 14 வயது சிறுவன் உயிரிழந்திருக்கிறாங்க. பிரேசில் நாட்டில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. சம்பவம் குறித்து உள்ளூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. பிரேசிலின் விட்டோரியா கன்ஸ்டா பகுதியைச் சேர்ந்த 14 வயது சிறுவன் டேவிட் நூனோஸ் மொரோ ஆன்லைனில் அடிக்கடி வித்தியாசமான சேலஞ்சுகளை செய்து வந்திருக்கிறாரு. இவருக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு தான் கடுமையான காய்ச்சல் அடித்திருக்கிறது. ஆரம்பத்தில் இது குறித்து வீட்டில் எதையுமே சொல்லிக்கொள்ளவே கிடையாது. ஆனால் நிலைமை மோசமடைந்து பெற்றோர்கள் கண்டுபிடித்திருக்காங்க. உடனடியாக டேவிட்டை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் காய்ச்சல் குறைவே இல்லை. அடுத்தடுத்து உடல் உறுப்புகள் செயலளிக்க தொடங்கியது. சந்தேகத்தின் பேரில் தந்தை விசாரித்து பார்ப்போது அப்போதான் பட்டாம்பூச்சிகளை பிடித்து நசுக்கி அதை தண்ணீரில் ஊற்றி அரைத்து ஊசி மூலம் உடலில் செலுத்தி கொண்டதாக டேவிட் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இதனையடுத்து டேவிட்டை தலைமை மருத்துவமனைக்கு மாட்டியிருக்காங்க. அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படலை. இறுதியாக டேவிட் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து போனார். இது குறித்து வழக்கு பதிவு செய்த உள்ளூர் போலீசார் ஆன்லைன் சேலஞ்சுக்காக விளையாட்டிற்காக டேவிட் அவர்கள் விபரீத முயற்சியால் ஈடுபட்டு உயிரிழந்ததை உறுதி செய்திருக்காங்க. டேவிட் அவர்கள் பயன்படுத்திய ஊசி அவரது தலையணுக்கு அடியிலே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் இதை செய்ய சொன்னது யார் என்பது இப்போது வரை தெரியவே கிடையாது. இது குறித்து விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் விரைவில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று போலீசார்கள் தெரிவித்திருக்காங்க. பட்டாம்பூச்சிகள் பல வகைகள் இருக்கிறது. பொதுவாக விசைத்தன்மை வாய்ந்தது. அவை சிக்கலான உயிர்களால் அமைப்பு கொண்டிருந்தது. எனவே அவை மனித உடலுக்கு அலர்ஜியை ஏற்படுத்தும். பட்டாம்பூச்சி நிபுணர் சாவ்பாலே பல்கலைக்கழகத்தின் விளங்கியதால் அருங்காட்சியகத்தின் இயக்குநருமான மாசேட்டோவோ இது குறித்து கூறுகையில் பார்த்தீங்கன்னா, பட்டாம்பூச்சியின் உடலில் உள்ள கெமிக்கலை திரவம் நச்சுத்தன்மை கொண்டது கிடையாது. இருப்பினும் அலர்ஜியை ஏற்படுத்தும் மட்டுமல்லாமல் பட்டாம்பூச்சி அரைத்து உடலுக்கு செலுத்திக் கொள்வதன் மூலம் அலர்ஜி பாதிப்பு தீவிரமாக இருக்கும். அது உயிரை கூட கொல்ல வாய்ப்பிருக்கிறது என்று கூறியிருக்காரு. டேவிட்டின் பிரேத பரிசோதனையில் அறிக்கையிலையும் அவர் அலர்ஜியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே ஆன்லைன் சேலஞ்சு விஷயங்களை இளைஞர்கள் கவனமாக கையாள வேண்டும். இதனை முழுமையாக விட்டுவிட்டு ஆன்லைன்லேருந்து இந்த வேறு திசையில் இருக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் எச்சரித்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.